மாம்பழ சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் மாம்பழம் வச்சு ஏகப்பட்ட ரெசிபீஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த சீசனில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேங்கோ சீசனை ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்து ஒரு ஸ்மூதி தான் ரெடி பண்ணியிருந்தேன். சிம்பிளான இன்க்ரீடியன்ட் ஒரு 4 பொருட்கள் வச்சு தான் செஞ்சுருந்தேன். நீங்கள் வந்து இது இன்னும் நல்லா ரிச்சாக கூட நட்ஸ் எல்லாம் சேர்த்து கூட பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து நல்லா பழுத்த மாம்பழத்தை இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பிளெண்டரில் சேர்த்தாச்சு. அது கூடவே கொஞ்சம் நேந்திரம் பழம், ஒரே ஒரு நேந்திரம் பழத்தையும் எடுத்து அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நம்ம வந்து தயிர் வந்து இதில் வந்து நல்லா புளிக்காத தயிராக ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லா தாராளமாக போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்படுற அளவுக்கு பாலையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதில் மாம்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருந்தனால நான் வந்து எதுவுமே சேர்க்கலை. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஹனி ஏதாவது சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருமே எடுத்துக்கிட்டோம். லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து ரைஸ் எதுவும் வேண்டாம், ரைஸ் எதுவும் இல்லாத மாதிரியான லஞ்ச் பாக்ஸ் எனக்கு வேணும், லஞ்ச் வேணும் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேரட் குக்கும்பர்லாம் வச்சு ஒரு சாலட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதையுமே வச்சுட்டேன். ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் கொடுத்து விட்டேன். ஏன்னா இதில் வந்து எதுவுமே ஹாட்டாக இல்லை, எல்லாமே நார்மல் டெம்பரேச்சரில் தான் இருந்துச்சு. அதனால் இந்த பாக்ஸ்லேயே வந்து செப்பரேட் பண்ணி எல்லாமே கொடுத்து விட்டாச்சு. கூடவே ஒரு பப்பாளி பழமும் சின்ன பழமாக இருந்தது, அதையுமே வந்து கட் பண்ணி அவங்களுக்கு தனியாகவே கொடுத்துட்டேன். கூட பாயில்டு எக்கு வந்து 2 பாயில்டு எக்கு அதையுமே வந்து 2 பீஸஸாக கட் பண்ணி அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ். எங்களுக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து ஒமானில் கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நேற்று வச்ச சாதம் இருக்குது, அதை தான் இன்றைக்கி வச்சு பசங்களுக்கு கொடுக்க போகிறேன். பசங்களும் ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. பாய், நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.